ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. 2 நாளாக வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷன். எனக்கு வந்து வின்டரை விட இந்த சம்மரில் தான் எப்போவுமே இந்த கோல்டு காஃப் வரும். எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படி தான். வின்டர் சீசனை கூட சமாளிச்சிடலாம், சம்மரை சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் சுரைக்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணிடுவோம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாசிப்பருப்பை செப்பரேட்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம புளிக்குழம்புலாம் வதக்கி தாளிக்கிற மாதிரி தான். இந்த காய் வந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நைட்டுக்கு சப்பாத்தியாக தோசையாக அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சாதத்துக்கு இது இருக்கட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட வந்துட்டேன். குளுக்காண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். குளுக்காண்டி இல்லாட்டி லெமன் ஜூஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் குடிக்க வச்சு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். இன்றைக்கி வந்து கேரட் கூட முட்டை போட்டு ஒரு பொரியலும் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்து தூங்க வச்சாச்சு. டேன் ரிமலுக்கு ஒரு பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மசூர் பருப்பு கூட கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து டேன்லாம் ரிமூவ் ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி சாதம் மடித்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்ளை பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.